தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இஸ்ரேல் எந்த நாட்டு தலைவரை உற்ற நண்பன் தோழன்னு சொல்லுதோ இல்லையோ, ஆனா இந்தியாவை ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கு. எப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்பை நெத்தன்யாகு எப்படி பார்ப்பாரு, அது மாதிரி லிட்டரலா பிரதமர் மோடி அவர்களை பார்த்துட்டு இருக்காப்ல. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு 9 வருஷங்களுக்கு முன்னாடி 2017 வருஷம் என்னாச்சு, பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை தொடர்ந்தாப்புல. ஆக்சுவலாக அது ஹிஸ்டாரிக்கல் விசிட்டாக அமைஞ்சிருந்துச்சு. 2 நாடுகளுக்கு இடையில பெரிய ஒரு உறவு மேலே வர்றதுக்கும் இந்த பயணம் காரணமாக அமைஞ்சிருந்துச்சு. அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஸோ இப்போ 9 வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்கு, பிரதமர் மோடி அவர்கள் செகண்ட் டைமாக இஸ்ரேலுக்கு கிளம்பி போயிருக்காப்புல. 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் இது. இதில் பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுக்கு இடையில ட்ரேடு சார்ந்தோம், டிஃபென்ஸ் சார்ந்தோம் நிறைய ஒப்பந்தங்கள் போடப்படுது. அண்ட் இந்த 2 செக்மெண்ட் சார்ந்த உறவு இருக்குல்ல, இது 2 நாடுகளுக்கு இடையில பெருசாக கொண்டு போனன்றதான் இந்த பயணத்தோட முக்கியமான நோக்கமே. பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு விமானம் மூலமா போய் லேண்ட் ஆன உடனே அங்கே யார் ரிசீவ் பண்ண தெரியுமா, நெத்தன்யாகுவே டைரக்டா வந்திருந்தாப்புல. அவர் கூடயும் சில நபர்கள் முக்கியமான தலைகளை கூட்டு வந்திருந்தாப்புல. எல்லாரும் சேர்ந்து தான் மோடி அவர்களை ரிசீவ் பண்ணாங்க. நல்ல மரியாதைங்க, ராஜ மரியாதை இஸ்ரேல்ல மோடி அவர்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் நடந்த ஒரு நிகழ்வுகளையும் தெளிவாக இப்போ சொல்கிறேன். 2 தலைவர்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்களோட புத்தாக்க சிந்தனையில் உதிச்ச சில விஷயங்கள். யூதர்கள், இஸ்ரேலியர்கள் அவங்க எந்த அளவு யோசிப்பாங்க அதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி அவங்களுக்கு தெரியும் மக்களே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம், ஹெல்த் கேர், சைபர் செக்யூரிட்டி, வாட்டர் ரிசோர்சஸ், அக்ரிகல்ச்சர்னு இதெல்லாம் சார்ந்த நிறைய படைப்புகளை நிகழ்த்தினாங்க. இந்த ஸ்கூலில் எக்ஸிபிட் பண்ணுவாங்களே, கிட்டத்தட்ட அதே போல தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அதை நெத்தன்யாகு அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் ரொம்ப கூர்ந்து ஆழமாக கவனிச்சாங்க. இந்த அளவுக்குலாம் பண்ண முடியுமான்ற மாதிரி ஒரு முதிர்ச்சியும் அவங்களுக்கு அங்கே ஏற்பட்டிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை பார்த்து வியந்த மோடி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, இஸ்ரேலில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுங்க, வாய்ப்புகளை நான் நல்லா ஏற்படுத்தி கொடுக்குறேன்ற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் அங்கே ஒரு அழைப்பே எடுத்திருக்காங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வர்றது சாதகமாக பாதகமானு கேட்டிங்கன்னா அது ஒரு $1 பில்லியன் விவாதம். அதை நம்ம தனியாக பண்ணுவோம். பட் ஆனால் வெளிநாடுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் அழைச்சிட்டு வர எந்த தப்பும் நான் நினைக்கிறேன். எந்த நாடாக இருந்தாலும் ஓகே. ஆனால் இஸ்ரேல் கூட நீங்கள் ராஜதந்திரம் சார்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். நெத்தன்யாகு அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை டின்னருக்கு அழைச்சிட்டு போனாருங்க. அப்போ என்ன ஒரு சர்ப்ரைஸ் மோடி அவர்களுக்கு இவர் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்தியன் அட்டையர்ல, இந்தியன் ட்ரெஸ் கோட்ல நெத்தன்யாகு இருந்தாப்ல. அதை பார்த்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு சம ஷாக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. நிறைய பேருக்கு கூஸ் பம்ப் ஆகும். பிரதமர் மோடி அவர்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, இந்த இஸ்ரேலியன் நீசெட் இருக்குல்ல, நம்ம நாட்டோட பார்லிமெண்ட் மாதிரி அவங்களுக்கு வச்சுக்கோங்களேன். அங்க பிரதமர் மோடி அவர்களை பெருமிதப்படுத்தணுன்றதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் செஷனை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க.
பிரதமர் மோடி அவர்கள் உள்ள நுழைஞ்சதுமே என்ன கிளாப்ஸ்ன்றீங்க, சாம கிளாப்ஸ். ஸ்டாண்டிங் அவெஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த எம்பிசி எழுது நின்று ஸ்டாண்டிங் அவெஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுவும் இல்லாம இந்தியாவில் மோடி மோடி அப்படின்ற சாண்ட்டு பெருசா எதிரொலிக்குதுனாக்கா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இஸ்ரேலருக்கு எம்பிசி இதை பண்ணாங்க. அது கூடவே சேர்த்து மோடி அவர்களை மெடல்லாம் போட்டு பயங்கரமா கௌரவிச்சாங்க. இதெல்லாம் சிறப்பாக செம்மையாக நடந்து முடிஞ்சுதா. அதுக்கப்புறம் மோடி அவர்கள் இறங்கி வந்தாங்க. அப்போ அங்கிருந்த எம்பிஸ்லாம் அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய செலிபிரிட்டியை பார்த்தா எப்படி இந்த ரசிகர்கள்லாம் கூட்டம் போடுவாங்க, கிட்டத்தட்ட அது மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப இந்தியனா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். பரவாயில்லையே, நம்ம நாட்டு தலைவர் சார்ந்து இவ்வளோ தூரம் மதிக்கிறாங்க, இவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி எதுவும் உட்காரணம் இல்லாமல் இருந்தால் சந்தோஷப்படுவோம். அவ்வளோதான், 2 தடவை ஓப்பனாக சொல்லிட்டீங்க. இவங்க எல்லாரும் அவர் கூட பேசுறதை நினைச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அங்கிருந்து எம்பிஸ்லாம் அவர் கூட போட்டோஸ் எடுக்கிறது சார்ந்து பல பேரும் ட்ரை பண்ணியும் பார்க்க முடிஞ்சது. இங்க நெத்தன்யாகு என்னென்ன சொன்னார் தெரியுமா? பிரதமர் மோடி அவர்களை வச்சுக்கிட்டு இது போல இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கு இடையில அவ்வளோ கனெக்ஷன் இருக்கு. 2 நாடுகளும் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் சிவிலைசேஷன் சொல்லியிருக்காருங்க. இந்தியா கூட இஸ்ரேலையும் சேர்த்து இப்படி பேசியிருக்காப்புல. ஃப்ரம் இண்டஸ் வேலியில் ஆரம்பிச்சு டு ஜோர்டன் வேலி வரைக்கும் நம்மளோட இணைப்பு இப்படி விஸ்தரிச்சு போயிட்டு இருக்கு. நம்ம 2 பேரை இணைஞ்சு நம்ம 2 நாடுகளை சேர்ந்த மக்கள் இருக்காங்களே, இவங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவோம். வேற யாருமே இந்த அளவுக்கு மேலே போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு நாம போய் காட்டணும், நம்ம மக்களோட வாழ்க்கை தர நாம உயர்த்தி காட்டுவோன்ற மாதிரி அவர் பயங்கரமா பேச மோடி அவர்களும் கூர்ந்து கவனிச்சாரு. இதுக்கப்புறம் மோடி அவர்கள்ட்டானா அவர் பேச ஆரம்பிச்சாருங்க. இதுக்கப்புறம் பல பேருக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காசா இஷ்யூ இருக்குல்ல, அது சார்ந்து இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்றதை நம்ம ஐநால பார்த்துட்டோம். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் உலகம் முழுக்க பிரேக்கிங் நியூஸாக இப்போ மாறி இருக்கு. இந்த அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதல் இருக்குல்ல, இதுக்கு வன்மையான கண்டனத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கே போய் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுங்க மக்களை தெளிவா. அதாவது இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் புகுந்துச்சு பார்த்தீங்களா, இஸ்ரேலர்கள் பல பேரை கொண்டாங்க பார்த்தீங்களா, இந்த விஷயத்துல இஸ்ரேல் பக்கம் தான் இந்தியா நிக்குதுன்றத அவர் அங்க போல்டான நிலைப்பாடு எடுத்து சொல்லியிருக்காப்ல. ஓகே ப்ரோ, அப்படின்னா பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதுக்குன்னு கேட்டீங்கன்னா நான் வரேன், வெயிட் பண்ணுங்க. இங்க இதை சொல்லிட்டாரா? இதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? பொதுமக்களை கொண்டு இருக்காங்களே, இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான அட்டாக்னு சொல்லியிருக்காருங்க. வேற யாரையும் மனசுல வச்சு பேசல. ஹமாஸ் அமைப்பு இருக்குல்ல, அதை மைண்ட் பண்ணி தான் இவ்வளவு விஷயம் சொல்றாரு. எந்த ஒரு சிவிலியனை கொன்னுட்டோம், அதுக்கப்புறம் எந்த காரணத்தையும் சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடலாம்னு நினைக்கிறதுலாம் சரி கிடையாதுப்பா. பொதுமக்களை கொல்ற அப்படின்னா அது தப்பு தான். நீ எந்த காரணத்தையும் சொல்லி அதில் நீ இது அதெல்லாம் சொல்லி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காரு. இது ஹமாஸுக்கு மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க. சரி, ஓகே, ரைட்டு. இந்தியா எப்போவுமே இஸ்ரேல் கூட தான் நிற்கும். ஒரு தெளிவான நட்பை இஸ்ரேல் கூட எப்பவுமே தொடர்ந்து நம்ம பேணி பாதுகாப்போம். இந்தியாவோட பாலிசி இருக்குல்ல, பயங்கரவாதத்துக்கு எதிராக 0 டாலரன்ஸ் சொல்லிட்டு, அதாவது சகிப்புத்தன்மையே கிடையாது. பயங்கரவாதிகள்னு வந்தாலே இந்தியா அவங்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்கும்ல, அப்போ ஏற்பட்ட 0 டாலரன்ஸை இஸ்ரேல் மாதிரி இந்தியா எப்போவுமே ஒரு விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்க விஷயத்தையும் அவர் அங்கே பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? இந்தியாவில் எந்த ஒரு யூதருக்கும் இங்கே டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த கேரளா, கல்கட்டா, மும்பை இங்கே இருக்க ஜூஷ் கம்யூனிட்டி இருக்காங்களே,
இவங்க சார்ந்த ஹிஸ்டாரிக் டைஸை பத்தி பேச ஆரம்பிச்சாருங்க. உண்மைதான், இந்தியாவில் யூதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம முந்தைய வீடியோவில் அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். நீங்க இஸ்ரேலுக்காக நிக்கிறீங்க, நீங்க யூதர்களுக்காக நிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி நெத்தன்யாகு அப்படின்னு சொல்லி முடிச்சாருங்க. நெத்தன்யாகு ஒரு பக்கம் என்னடானா, நீங்க எனக்கு நண்பனுக்கும் ஒரு படி மேல சகோதரன்ற ரேஞ்சுக்கெல்லாம் பயங்கரமா பேசினாப்ல இந்த ஈவெண்ட் அப்ப. இன்னொரு பக்கம் மோடி அவர்களும் நெத்தன்யாகு அவர்கள் ஆற தழுவி அவர் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி 2 நாடுகளுக்கு இடையில இருக்க உறவு இப்படிதான் இருக்குன்றத 2 நபர்களை மையப்படுத்தி உலகத்துக்கு காண்பிச்ச மாதிரி தான் பிரதமர் மோடி அவர்களோட பிஹேவியர் இருந்துருந்துச்சு. இவ்வளோ க்ளோசஸ்டா போயிருந்துச்சுங்க இந்த ஒரு ஈவெண்ட்ல இந்த 2 பேரோட நட்புன்றது. இது வரைக்கும் சொன்னதை பார்த்துட்டீங்க. எந்த சேனலும் சொல்லாத ஒரு விஷயத்தையும் இங்க நான் மேற்கொள்ளிட்டுறேன். காசால கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்கள் எண்ணிக்கையோட 72,073 பேரா மறந்துடாதீங்க. அங்க சீஸ்ஃபயர் அப்ப கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை 615 பேர், மறந்துடாதீங்க அதையும். அங்க காயம்பட்டிருப்பாங்களே அவங்களோட எண்ணிக்கை 1,71,756 பேர், அதையும் மறந்துடாதீங்க. நான் மக்களை உங்களை தான் சொல்றேன், மறந்துடாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்தியா இப்ப அங்க போயிட்டு ஒரு பெரிய நட்புறவு சார்ந்து பேசியிருக்காங்க, பிரதமர் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் பண்ற எல்லாத்தையுமே இந்தியா ஆதரிக்குது அப்படின்னு தவறான கண்ணோட்டத்துக்கு நீங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நம்பர்ஸ் இங்க வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இன்னொரு டவுட் வரலாம், இல்லையா ப்ரோ இந்தியா இந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டுமே அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் பண்ற எல்லாத்தையும் நம்ம சரி தானே சொல்லுவோன்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் என்னாச்சு தெரியும்ல, இஸ்ரேல் இந்த வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல, மேற்கு கரை, இதை ஃபுல்லா அனெக்ஸ் பண்றது சார்ந்த திட்டத்தை தீவிரமா செயல்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப ஐநா சபையில இஸ்ரேலுக்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட நாடுகள் கண்டனம் பதிவு பண்ணுச்சு, இந்தியா உட்பட. அதை மறந்துடாதீங்க மக்களே. ஸோ இஸ்ரேல் நாடு சார்ந்து டிஃபென்ஸ், ட்ரேடு, அங்க இருக்கிற growth, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், நட்புறவு 2 நாடு தலைவர்களுக்கு மத்தியில, இதெல்லாம் நம்ம இந்திய அரசு எப்பயுமே வரவேற்கும். ஆனா சிவிலியன்ஸ் சார்ந்த ஒரு பிரச்சனைனா அது யாரால சிவிலியன்ஸ்க்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் எதிர்க்கிற முதல் குரலும் இந்திய அரசோட குரலா இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் நீங்க வச்சுக்க வேணாம். கிளியர் கட்டா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரைட்டு. இது போல விஷயங்கள் ஒன்று நடக்குது அப்படின்னா, அதாவது இஸ்ரேலுக்கே போயிட்டு அங்க இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்த அளவுக்கு போல்டான ஒரு விஷயத்தை கிளைம் பண்றாரு, அக்டோபர் 7 தாக்கலுக்கு பெரிய கண்டனத்தை பதிவு பண்றாரு அப்படின்னா, இந்த பாலஸ்தீன் மக்கள் சார்ந்து இருக்க ஊடகங்கள், அந்த மக்கள் சார்ந்து பேசுறவங்க சில இஸ்லாமிய ஊடகங்கள், அவங்களாம் இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க? அவங்க எங்க பார்ப்பாங்க? முதல்ல இந்தியாவில் இருக்க எதிர்கட்சிகள் இதை பத்தி என்ன சொல்றாங்க? அங்கதானே வருவாங்க. கரெக்டா வந்துட்டாங்க. இம்ரான் மசூத், காங்கிரஸோட எம்பி, இவர் என்ன சொல்லியிருந்தாப்ல, பிரதமர் மோடி அவர்கள் காசால கொல்லப்பட்ட குழந்தைங்க இருக்காங்களே அவங்கள பத்தி கண்டிப்பா இஸ்ரேல்ல பேசணும்னு சொல்லியிருந்தாருங்க. அந்த விஷயத்தை இப்போ எல்லாரும் எடுத்து போட்டு நியூஸா பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அப்ப பேசினதை இப்ப எல்லாரும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாலஸ்தீன மக்கள் சார்பு ஊடகங்கள் இருக்குல்ல, அவங்க சைட்ல இருந்து. இந்தியா எப்பவும் ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த காலகட்டத்தில் ஆண்டுட்டு இருந்தாங்க பிரதமர்கள் இந்தியாவை, அவங்கல இருந்து இப்போ வரைக்கும் அது என்னன்னாக்கா பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ அப்படியான்னு கேட்டீங்கன்னா, மக்களே குழம்பாதீங்க. இந்தியா தொன்று தொட்டு பாலஸ்தீன் தனிநாடு சார்ந்த கோரிக்கைக்கு இசைவு தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் மாற்றம் எதுவுமே இல்லை. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், மனிதத்திற்கு அப்பாற்பட்டது ராஜதந்திரம் கிடையாது. ஆனா ராஜதந்திரத்துல காம்ப்ரமைஸே பண்ணாம நாம இருக்கவும் முடியாது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.